வணக்கம் உறவுகளே. கருப்புளுந்து தோலோடு வறுத்துட்டு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். 50 கிராம் இருக்கும். இது 50 கிராமுக்கு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இதை வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இந்த மிக்சியில் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். மிக்சியில் சேர்த்துனதை அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஏலக்காயுமே கருப்புளுந்துமே. இதை வந்து தண்ணி கொதிக்க வச்சு இது கலக்கி குடிக்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த உளுந்து ஏலக்காய் அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்து அரைச்சி வச்சு உப்பு போட்டது கொடுத்தாலும் குடிக்கலாம். அஸ்கா சர்க்கரை இல்லைன்னா கரும்பு சர்க்கரை கலந்து அரைச்சி வேணாலும் வச்சுக்கலாம். தனியாக கலக்கி வேணாலும் குடிக்கலாம். நான் இப்போ வந்து கரும்பு சர்க்கரை கலக்க போகிறேன். 2 ஸ்பூன் போட்டதில் 1 ஸ்பூன் நிறைய போட்டாலே போதுமானது. இனிப்பு கம்மியாக சாப்பிட்ற வரைக்கும் நல்லது தான். இதில் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து இடுப்புக்கு ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு தான் கண்டிப்பாக இது மாதிரி 2 வேளையும் குடித்தா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தில் உருண்டை செஞ்சு நான் போட்டிருக்கேன், இனிப்பு உருண்டை. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்புளுந்து தோலோடு நிறைய சேர்த்துறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இந்தளவு திக்னஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருகி இருக்கக்கூடாது உளுந்து. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.